ரொம்ப நேரமா இருக்கே, நீ ஏதாவது கேளு அப்படின்னாரு. அந்த அழகர் சாமியின் குதிரையில அந்த குதிக்கிறேன் குதிக்கிறேன் குதிரை குட்டின்னு ஒரு பாட்டு வந்தது சார். அது எப்படி சார் அது? நீ மட்டும் இல்லை நானும் மிமிக்ரி பண்ணுவேன்னாரு. அந்த சிம்பனி பண்ணிட்டு இங்க வந்தப்போ அப்பதான் நான் ஒரு விஷயத்த வந்து எங்க அப்பாட்ட நான் சொல்றேன். அப்பாட்ட சொல்லும்போது கடவுளை நேரில் பார்த்துருக்கேன், பார்த்தது இல்லை, ஆனா நான் பார்த்துருக்கேன். அதான் ராஜா சார். மலேசியா வாசன் வந்து டைம் பீயிங்ல அப்பப்போ வந்து வில்லன் நடிகர் அவரை நடிச்சார். அவர் என்னன்னா பாடுறது பேசுறது எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப அந்த பாட்டுல சொல்றேன், பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்கும். மலேசியா வாசன் வந்து அழுத்தமா கூட பாட மாட்டாரு. மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தாரே, அங்க அப்படியே ஃபுல் ரொமான்டிக்ல வந்துடுவாரு. அப்படியே இதே ஆக்சுவலா நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு. அவர் பாடும்போது பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா இல்ல டா டோய் டா டோயின்னு பிரிச்சிட்டாரு. நான் வந்து அந்த கீரவாணி பாட்டுல வரும்போது நாங்க நிறுத்திட்டு முகேஷ்ல கீரவாணி, ஏன் அதை நீ பாட மாட்டியா, எனக்கு வராது இல்ல. அரை மணி நேரத்துல 6 பாட்டு கொடுத்தீங்களா, ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகணும், அப்புறம் இவங்க 2 பேருக்கும் லவ் வரணும், அதுக்கப்புறம் வில்லன் வரும்போது அங்க ஒரு சின்ன ஃபைட்டுக்கு ஒரு சாங் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் கிளைமேக்ஸ்ல இவங்க பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சாங் இருக்கும், அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, இதானே அப்படின்னாரு. எஸ்பிபி சார் வந்து மன்றம் வந்த தென்றலுக்கு பாட்டு, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் மர நெஞ்சம் இல்லையோ அன்பே, இதை இப்படியும் பாடலாம் அப்படின்னாரு. இது பாடினாலும் கரெக்டா இருக்குதப்பா அவர் பாடுனது அப்படின்னு. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா, வாழ்நாள் தோறும். India's most trusted cash for gold partner Prime Gold Hub வழங்கும் இளையராஜா 50. முதல்ல நீங்க ஒரு பாடலோட நான் முதல்ல வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு நான் மேடையில நிறைய பேசியிருக்கேன், பட் இருந்தாலும் வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குங்குது. ஏன்னா அவங்க இந்த டைஹார்ட் ஃபேன் ஆஃப் ராஜா சார் அப்படின்வாங்க. சில பாடல்கள்லாம் எனக்கு தெரியவே இல்லை, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப இன்டெப்தா ஒவ்வொரு நொட்டேஷன்ஸையும் அந்த மியூசிக்கையும் அவ்வளோ அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்களோட நான் உட்காந்துருக்கேன். எனக்கு மியூசிக்லாம் எதுவுமே தெரியாதுங்க, நான் கற்றுக்கவும் இல்லை, வெறும் கேள்வி ஞானம் தான். பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டை எப்படி திருப்பி பாடுறதுங்கிறது தான். மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால ஒரு ரெப்ளிகா ஒரு ஒரு கேட்டோன்னா அப்சர்வேஷனில் கேட்டுட்டு அதை மாதிரி அப்படியே திருப்பி பேசுறது மாதிரி அதே பாடுறதா இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்தது தான். அந்த மாதிரி எனக்கு நிறைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, நான் ரேடியோவில் ஆர்ஜேவாக இருக்கும்போது ராஜா சார் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. அப்போது அவர் உட்காந்துருந்தார், நான் உட்காந்துருக்கேன். நான் எதுவும் கேள்வி வந்து கேட்டால் ஏதோ சொல்லிட்டு வரேன்னு பேசாமல் உட்காந்து மைக்கடி பிடிச்சிட்டே உட்காந்துருந்தேன். அப்போது சிவா மிர்ச்சி சிவாவும் செந்திலும் வந்திருக்காங்க, அவங்க நேரம் கேள்வி கேட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ராஜா சார் வந்து அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருக்காரு என்ன, நான் மிமிக்ரி பண்ணுவேன்னு தெரியும் அவருக்கு. அப்போ வந்து இந்த பாட்டை தான் எக்ஸாம்பிளுக்கு கேட்டேன். அதாவது ரொம்ப நேரமாக இருக்கே, நீ ஏதாவது கேளு அப்படின்னாரு. இப்போ அந்த அழகர் சாமியின் குதிரையில் அந்த குதிக்கிறேன் குதிக்கிறேன் குதிரை குட்டின்னு ஒரு பாட்டு வந்ததில்ல சார், அது எப்படி சார்? அது நீ மட்டும் இல்லை நானும் மிமிக்ரி பண்ணுவேன்னாரு. அவர் சொன்னோன்னே மிமிக்ரி அப்படின்னப்போ அப்போதான் சொல்கிறாரு, அந்த அவதாரம் படத்தில் நாசர் சார் பாடுறப்போ அதில் வந்து அந்த ஒரு குண்டு மணி குலுங்குதடி கண்ணம்மா, ஒரு குண்டு மணி குலுங்குதடி கண்ணம்மா காதில் காதில் ஏன் ஜோட்டு பொண்ணு அப்படின்னு பாடிட்டு நடுவில் அட போ பொண்ணம்மா அப்படின்னு, அது அவர் வாய்ஸ். இதுவும் மிக்ஸ் ஆகி வருமா, ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டப்போ தான் சொன்னார், சிச்சுவேஷன்
ஒரு குதிரைக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அப்போ அவன் அந்த குதிரையோட கணக்கிற சவுண்ட் ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு வாய்ஸை லைட்டாக மாற்றிருப்பார். குதிக்கிறேன் குதிக்கிறேன் குதிரை குட்டி அப்படின்னுவார். கணச்சிக்கிட்டே பாடுறது அது அவ்வளோ சாதாரணமே கிடையாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். அது மாதிரி அவருடைய பாடல்கள் எனக்கு அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அந்த அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு கேட்டப்போ அந்த ஆலோலம் பாடின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து சொல்றேன். ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் போவே தனியானால் என்ன துணை இங்கே நான் பாடும் பாட்டுண்டு. அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் சொன்னார் எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொன்னார். அப்படியா, நல்ல விஷயம் அப்படின்னு. அப்போ ஏன்னா நமக்கு ஒரு பயம், ஏன்னா நமக்கு மியூசிக் கேட்டு என்ன சொல்றது நமக்கு தெரியாது அப்படின்னு. எனக்கு வந்து ராஜா சார் வந்து சமீபத்தில் வந்து அந்த சிம்பனி பண்ணிட்டு இங்கே வந்தப்போ அப்போதான் நான் ஒரு விஷயத்த வந்து எங்கள் அப்பாட்ட நான் சொல்கிறேன். அப்பாட்ட சொல்லும்போது கடவுளை நேரில் பார்த்துருக்கேன், பார்த்ததில்லை, ஆனால் நான் பார்த்துருக்கேன், அதான் ராஜா சார். என்னன்னா ஒருத்தர் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ எவ்வளோ பேர் சிம்பனி பண்ணியிருக்காங்க, அவ்வளோலாம் நம்ம பார்த்ததில்ல. ஆனால் இவர் எப்படின்னா 1500 படங்களுக்கு மேலே இசையே அமைச்சிட்டு இந்த சிம்பனியை வந்து என்னைக்கோ அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் அன்னைக்கு சிம்பனி பண்ணும்போது அங்கே லண்டனில் வந்து அது முடியும் போது கரெக்டாக அவர் பாடுறாரு. இதயம் போகுதே அப்படிங்கிறார். இது இங்கேயா வந்தது அப்படின்னா என்னைக்கும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனந்த ராகம் பாட்டு, இதயம் போகுதே பாட்டு, இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்குறப்போ இல்லை ஓ அன்னைக்கே அப்போ அவர் அந்த தாட் ஓடிட்டே இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டமானது என்னன்னா கமர்ஷியல் லைஃப்லையும் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்டை அதோடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறது இருக்குல்ல, நீங்கள் மக்களோட ஆசையை நிறைவேற்றணும், உங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு ஒன்று இருக்குது. அந்த வகையில் வந்து நான் பார்த்த ஒரு கடவுள்னா அது ராஜா சார் தான். எனக்கு வந்து அதை நான் எங்கே இருந்தாலுமே சொல்லும். ஒரு தடவை மேடையிலே சொன்னேன், நான் பிறந்திருப்பேன் இறந்திருப்பேன், வாழ்ந்திருக்க மாட்டேன் இசைகான இளையராஜா இல்லை என்றால். ஏன்னா அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா சுச்சுவேஷன்லையுமே அவருடைய பாட்டு ஒன்று கேட்போம் அப்படிங்கிறது எனக்கு வந்து அவர் இன்வேரியபிளி யார் அவரை பற்றி எது சொன்னாலுமே அவர் கோவப்படுறாருன்னு சொன்னால் அவரே சொல்லுவார், ஆமாம் நான் கொஞ்சம் கோவமாக பேசுகிறேன்னு மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவாங்க. ரெண்டாவது என்னன்னா ராஜா சார் ஏன் இந்த மியூசிக் இப்படி பண்ணுறாங்கிறத அந்த இன்டர்வியூ மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவர் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவர். நேச்சுரலாக என்ன இருக்கும், அந்த ஃபீல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மியூசிக்கில் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி எல்லார் மனசையும் அவர் டச் பண்ணிட்டார். அவர் எங்கேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அங்கே பிடிச்சேன் இங்கே பிடிச்சேன் இதுக்காக நான் வந்து லண்டனில் போய் அந்த இடத்துலேருந்து அவர் மியூசிக் டெரிவ் பண்ண அப்படி இல்லை. அவர் இங்கேயே உட்காந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணார்ல, அது நம்ம மனசை எல்லாத்தையுமே வந்து அப்படியே கொண்டுட்டாருங்க. ஏன்னா அது எப்பவுமே ஒரு நேச்சரோடே இருக்கிறார். அந்த வகையில எனக்கு ராஜா சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவரை நான் ரசிக்கிறதுக்கு பெரிய காரணம்ங்கிறது அதுதான். வேற நிறைய மலேசியா வாசுதேவன் பாடல்கள் வந்து ஏராளமான பாடல் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. மலேசியா வாசுதேவன் பாட்டுலேயே வந்து ஐ திங்க் வந்து எண்ணுயிர் தோழன் நினைக்கிறேன். எண்ணுயிர் தோழன்ல கூட ஒரு பாட்டு இருக்கும், ஏ ராசாத்தி. அதை நடுவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மலேசியா வாசுதேவன் வந்து டைம் பீயிங்ல அப்பப்போ வந்து வில்லன் நடிகர் நடிச்சார். அவர் என்னன்னா பாடுறது பேசுறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த பாட்டுல சொல்றேன், பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அப்படின்னு. அப்போ அந்த அது முடிச்சுட்டு மாங்கனியில் பூ விரித்து காண்போம் முதலிரவு, தேன்மொழியில் இசைதான் கலந்து படிப்போம் இணைந்திருந்து. அப்போ அது எனக்கு ரெண்டுமே ஒன்னாதான் தெரிஞ்சது இல்லைன்னு. அவர் நடுவுல ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு அதுல நிறைய எக்ஸாம்பிள் வந்து அந்த பூவையில வந்து அந்த தம்பி ராமகிருஷ்ணா அப்படின்னு. அப்ப யோசிச்சு பார்த்தேன் யார் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிரபு சார் சுரேஷ் ரெண்டு பேருக்கும் அப்படிப்பட்ட வாய்ஸே கிடையாது அப்படின்னு. ஆனா இவர் இப்போ இது பண்ண தம்பி ராமகிருஷ்ணா மற்றவை நேரில் படித்து காட்டும் அப்படின்னு அது சொல்றப்பயும் அது அந்த பாட்டை ஆரம்பிக்கிறப்பையும் அதே மாதிரி
நான் வந்து அந்த பாட்டில் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மடி மீது தேங்கும் தேனே எனக்குத்தானே. இந்த பாட்டுல எனக்குத்தானே அப்படிங்கிறது மலேசியா வாசன் வந்து அழுத்தமா கூட பாட மாட்டாரு. மடி மீது தேங்கும் தேனே எனக்குத்தானே, அங்க அப்படியே ஃபுல் ரொமான்டிக்ல வந்துடுவார் அப்படியே. இதை ஆக்சுவலா நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்கனால ஒவ்வொரு வாய்ஸ் எல்லாம் எப்படி வருங்கிறதுல இவர் எப்படி வந்து பாட்டு சொல்லி தந்திருப்பார். ஏன்னா என்கிட்ட வந்து அந்த இன்டர்வியூல சொல்லும்போது எங்க ஊரு காதலை பத்தி என்ன நினைக்கிறேன், இந்த பாட்டு அவர் வந்து சொன்னார். ஆஷா போன்ஸ்லேமா பாடினாங்கன்னு நினைக்கிறேன். ஆஷா போன்ஸ்லேமா வந்து பாடுறாங்களாம். பாடும்போது அவங்க வந்து காதல் என்ன அப்படின்னு கேட்டோன்னே இவர் வந்து நடுவில் வந்து அது சொன்னார். ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சா கண்டினியூஸாக போய் ஆகணும், அது நடுவில் நிறுத்த முடியாது. அப்போ அவர் ஒரு இடத்துல வந்து அது ரொம்ப டூப்பம்மா அப்படின்னார். சிரிச்சுக்கிட்டே அதை வேற சொல்லணும். அதெல்லாம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து அந்த மேஜிக்னுவாங்கல்ல, அந்த ஒரு ரெக்கார்டிங் இன்னைக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அந்த ஒரே டேக்கில் எடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு. இப்போ வரைக்குமே எஸ்பிபி சார் எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த குருவாயூரப்பா பாட்டில் வந்து அவங்க பாடி முடிச்சிருப்பாங்க. அந்த குருவாயூரப்பால அவங்க ஒரு வரி முடிச்சோன்னு இவரில் அப்படின்றாரு. நான் யோசிச்சேன், எங்கேருந்து இந்த சிரிப்பு நடுவில் அளவு பண்ணாரா பண்ணலையா, ரெக்கார்டிங் போது தெரியுமா தெரியாதா. இது எனக்கு இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு மாதிரி அந்த பாடல் கேட்குறப்பயே அது நம்ம மனசை அப்படி ஒரு டச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா, அவர் எப்படி பாடல் சொல்லி கொடுப்பாரு, இவர் போய் கற்றுப்பாரு நான் சொல்ல அதுதான் நம்ம அந்த கல்யாண மாலையிலே பார்த்தோம்ல. கல்யாண மாலை பாடும் பொழுதும் சரி, நீங்கள் பொட்டு வைத்த வட்டனிலா வந்து ராஜா சார் வருஷன் கேட்டிருக்கீங்களான்னு தெரில. கேட்டிருக்கீங்க இல்லையா ராஜா சார் வருஷன்? ஆமாம், நான் உங்களை வேற கேட்குறேன். நீங்கள் நான் கேட்காத எல்லா பாடலையும் கேட்டிருக்கீங்கன்னு இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பொட்டு வைத்து ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூடும். இது ராஜா சர்வசனா கட் பண்ணா ஜெயஸ்தாஸ் சார் பாடு. எனக்கு என்னன்னா, ஜெயஸ்தாஸ் சார் பாடும்போது ஒரு வார்த்தையில் கூட பிழை செய்ய மாட்டார் அவர். அப்போ எனக்கு வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த பாட்டு கூட இல்லை, காட்டுக்குயில பாடும்போது தான் சொன்னேன். ராஜா சார் வந்து அந்த நடுவில் அந்த ஸ்மைலு, சிரிக்கிறது, அடப்போடா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாராம். சொல்லி கொடுத்துட்டு அது இப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு அந்த இன்னொரு பாட்டை போட்டு காமிச்சாரு. அதுதான் அந்த ஏரியில இழந்த மரம் தங்கச்சி வச்ச மரங்கிற பாட்டு. அது ஆக்சுவலா நம்ம ரெக்கார்டிங்ல கேட்டது கொஞ்சம். அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லி தந்தது வந்து ஒரு 6 நிமிஷம். அந்த 6 நிமிஷத்தை சேர்த்து கேசட்ல வச்சிருந்தாரு. அதை போட்டு காமிச்சார். எப்படி சொல்லி தந்தோம், எப்படி அந்த வார்த்தைகளை அவங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் சொல்லி தரோம் அப்படிங்கிறது, உச்சரிப்பு சொல்லி தருவார். எனக்கு அது மாதிரி அந்த காட்டுக்குயில் பாடும்போது போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு. அவர் பாடும்போது பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா இல்ல டோய்னு பிரிச்சிட்டாரு அப்படின்னு யோசிச்சேன். அப்ப நான் யோசிச்சேன், நான் சிரிச்சுட்டு போறோம் ரெக்கார்டிங்ல அப்படின்னு யோசிச்சேன். எனக்குள்ள ஒரு கற்பனை ஓடும்ல, நான் மாதிரி நிறைய கற்பனை பண்ணி பார்ப்பேன். இந்த நேரத்துல சரி எப்படி இருந்திருப்பார், இது கேட்கும்போது என்ன பண்ணிருப்பார், சிரிச்சிருப்பார். லைட்டா லகரியில நடந்திருக்கும், பாம்பேல நடந்திருக்கும். இந்த பாட்டு ஃபுல்லா அங்கதான் ரெக்கார்ட் பண்ணாங்க நாங்கள் பாம்பேல. ஸோ அப்போனா வந்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி எனக்கு ஒவ்வொரு பாடகர்ட்டையும் அந்த ஒரு இது. ஸ்வர்ணலதா மேம் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். மாலையில் யாரோங்கிற ஒரு பாட்டு, சத்ரியன் படத்துல. அது சரியான பாட்டு, மாலையில் யாரோங்கிற பாட்டு. அப்புறம் ராஜா சாருடைய வாய்ஸ்ல நான் கேட்டதுல வந்து தாலாட்டு, நிறைய தாலாட்டு பாட்டு. அதுல 1 2 கிடையாது. அந்த இன்னொன்று ஒரு பாட்டு வந்து ஆக்சுவலா ஐ திங்க் சரணத்திலேருந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அது என்ன எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது தினுக்கு தினுக்கு தும்
தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம் தினக்கு தம் தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம் அப்படின்ட்டு கண்ணதானே தாரே ராரே தான நானே நான நானே தாரராரே ராரே ராரே தாரராரா இப்படி வந்து சரணா வரும். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் பல்லவி வரும் படத்துல. ஆனா அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டை சிவகுமார் சார் நடிச்சிருப்பாரு. அவருக்கு இந்த வாய்ஸ் கொஞ்சம் லைட்டா வராது. ஆனா இருந்தாலும் அந்த பாட்டு வந்து உறுதிமொழின்னு நினைக்கிறேன். நாட் ராங், அது ஆர் உதயகுமார் சார் படம் நினைக்கிறேன். ஆர் உதயகுமார் சார் படத்துல எல்லாம் ராஜா சார் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஜமான்ல நீங்க ஒரு நாளும் முனை மறவாத எடுத்தாலாம், அது மாதிரி நிறைய பாடல்கள். அப்புறம் சில பாடல்கள் வந்து நான் வந்து எடுத்து நானோட ஒரு தான் நானும் முகேஷும் சேர்ந்து பாடினோம். அதுல வந்து எடுத்து நான் விடவா என் பாட்டை தோ 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 குடிக்கத்தான் உடனே கொண்டான் நீ சோ 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 என்னடா சொல்ல வர அப்படின்னு. 8 கட்டை நான் எட்டுவேன் வர்ணம் 8 தான் கட்டுவேன் ஜமாய் அப்படின்னு இன்ப வெள்ளமாய் கொட்டுவேன் ரசிகர் நெஞ்சிலே ஒட்டுவேன் எடுத்து நான் விடவா அப்படின்னு. அதை அந்த பிரிக்கு வேற எடுத்து நான் விடவா அப்படின்னு வேறு. அது நடுவில் அந்த ஸ்மைல் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல, அதுவும் செம்மையா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சில இவங்க 2 பேர் சேர்ந்து பாடல இந்த மாதிரி பாடலாம் நிறையா இருக்கும். இது மாதிரி எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டேஜில் பாடும்போது முகேஷ் தான் எனக்கு பயங்கரமாக ட்ரெயின் பண்ணாப்புல. எனக்கு அவ்வளோ ஈஸியாக நோட்ஸ்லாம் வராதுன்னு வச்சுங்க. இப்போ கீரவாணின்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த கார்த்திக்கோட பாட்டுல. அந்த பாட்டு வரும்போது தான் அதில் வந்து ஒரு தடவை வந்து ராஜா சார் ஷோ சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். நான் வந்து ராஜா சார் ஷோ பார்க்கறதுக்காக சிங்கப்பூர் போயிருக்கேன். போய் பார்க்கும்போது அவங்க ட்ரூப்பில் இருக்கவங்கலாம் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ முகேஷ் எனக்கு சொல்லி தராப்புல பக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் வாசு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் குரூப்பில். அவர் உட்கார்ந்தாரு. அது வந்து நான் வந்து அந்த கீரவாணி பாட்டில் வரும்போது தாரிரிராரரி தரரரரரரி தரரரரரரி ஓகேவா, நாங்க நிறுத்திட்டு முகேஷ்ல கீரவாணினா ஏன் அதை நீ பாட மாட்டியா, எனக்கு வராதுல்ல. அவர் வந்து ஏடா அப்படின்னு இல்லை அது வரைக்கும் போனேன்னா அதுக்கப்புறம் அது வரல அப்படின்னு சொல்றான். அதுல வந்து அதே மாதிரி அந்த வரியில அந்த வரிகள் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பல்லவியில எல்லாரும் இல்ல பல்லவியில தான் சொல்றேன். தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி நான் பாடினது. ஆக்சுவலா அத கேட்டுட்டு வாசங்கல்ல அப்படின்னு திரும்பினார் அண்ணே அதான் எனக்கு வரும் அப்படின்னு. இல்ல அது ஒரு வகையில ஓகே தான், ஆனா இருந்தாலும் அது கரெக்ட் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த பாடல்கள் பாடும்போது அதனாலதான் உங்களெல்லாம் பார்த்தப்ப சொன்னேன் எனக்கு மியூசிக் தெரியாது, பட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு எப்படிங்கிறதா எனக்கு முகேஷ் தான் வந்து முகேஷும் எங்க வீட்டுல விலாசினி எல்லாருமே வந்து அதை சொல்லி தருவாங்க. இது இப்படிதான் இருக்கணும், இது இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய பாட்டாளி புத்தி சொன்னான்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு இடத்துல ஒரே ஒரு பார் இப்படி விட்டோன்னு வச்சுங்களேன், தபலா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். நான் அப்போ யோசிச்சேன் இது எப்படி அந்த இடத்துல அவ்வளோ கரெக்டா எடுக்க முடியும், எடுக்கவே முடியல. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மாதிரி நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன். நிறைய வந்து சில பாட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி கேட்டா கண்ணில் தண்ணியே வந்துடும். நம்ம சிங்கார சீமையில ஒன்று பாடுறோம். சிங்கார சீமையிலே செல்வங்களை சேர்த்ததென்ன செந்தூர செங்கலிலே கோவில் கட்ட நேர்ந்ததென்ன. இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. நினைவு சின்னம்னு ஒரு படத்துல நிறைய இருக்கு. ஆனா என்னன்னா அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா எதுவுமே இல்லைன்னாலும் அந்த பாட்டு உருவாயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ராஜாதி ராஜா தான். அவர் சார் அர்ஜென்ட்டா ஒரு பாட்டு வேணும், நாளைக்கே ஷூட் போகணும் அப்படின்னு இருக்காங்க. உடனே வந்து போனா யாருமே இல்லை, எல்லாம் நீ செகண்ட் சண்டே வேணுமா லீவ், யாருமே வரலையா. வெறும் ட்ரம்மர் மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வாசி பாட்டு அப்படின்னு இந்த பக்கம் இவர் பாட ட்ரம்மர், வேற எதுவுமே கிடையாது. அந்த பாட்டு ஃபுல்லா எங்கேயுமே மியூசிக் வேற எதுவுமே இருக்காது. அதெல்லாம் வந்து அவருடைய மைல் ஸ்டோன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி அவரு எது கிடைச்சாலும் மியூசிக் பண்ணுவாரு, எப்படி இருந்தாலும் பண்ணுவாரு. ரெண்டாவது ரொம்ப கதை ரொம்ப பிடிச்சி போய் அவர் எங்கிட்ட சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார். சிச்சுவேஷன், ஒரு புது சிச்சுவேஷன், ஒரு புது
ஒரு லைன் வருதுன்னா அப்போ அதுக்கு பாட்டு போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் சில இதில் கேட்டேன், நீங்கள் அரை மணி நேரத்தில் 6 பாட்டு கொடுத்தீங்களா மேம்? ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா? அது நிறையா அப்படி தானே வருது. ஹீரோவை பார்த்தோன்னே, ஹீரோயின் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகணும், அப்புறம் இவங்க 2 பேருக்கும் லவ் வரணும், அதுக்கப்புறம் வில்லன் வரும்போது அங்கே ஒரு சின்ன ஃபைட்டுக்கு ஒரு சாங் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் கிளைமேக்ஸில் இவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சாங் இருக்கும், அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, இதானே அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னாரு. நீங்கள் அவர்கிட்ட பேச வர முடியாது, அவர் கரெக்டாக எல்லாத்தையும் ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளவுதானே சுச்சுவேஷன், இதுல என்ன இருக்குன்னா, ஓ அப்போ அரை மணி நேரத்துல கொடுத்தது அது ஆல்ரெடி வச்சிருந்தேன். ஒரு தடவை பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ பெங்களூர் போயிட்டு இவர் அவருடைய கிட்டாரிஸ்ட், அவர் பேர் எனக்கு தெரியல யாருன்னு தெரியல, சதாசார் நினைக்கிறேன், சதாசார் எல்லாம் போயிருக்காங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட 100-130 டியூன் கிட்ட கம்போஸ் பண்ணிட்டு வந்துட்டாராம். அவர் பாட்டு டக்கு டக்குன்னு இதெல்லாம் சொல்லி டியூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ரெண்டாவது அவருடைய மெமரி, எந்த டியூன் எது. நீங்க நேத்து அவரோட டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த இன்டர்வியூல சொல்லும்போது ரொம்ப கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். சார் எனக்கு அந்த டியூன் ஓகே இல்லையா, நேற்று நீங்க அந்த 3ஆவது டியூன் தானே ஓகே சொன்னீங்க அப்படின்னு வரான். நாங்களே மறந்து வேற ஏதாவது சொன்னா கூட அவர் கரெக்டா எங்க அன்னைக்கு 6 டேரக்டர் பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஆனா அதை அவர் கரெக்டா சேனலைஸ் பண்ணி எனக்கு அவ்வளோ மெமரியா அது ஞாபகம் வச்சு சொல்றதுன்னு இருக்குல்ல, அதெல்லாமே அந்த டேலண்ட் எல்லாமே அவர்கிட்ட பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம். அது நிறைய படங்கள் வந்து மிஸ் ரீரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டா அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு படத்துக்கு மட்டும்தான் 5 நாளோ 6 நாள் ஆச்சுன்னாங்க. அப்புறம் மற்ற எல்லாமே 2 நாள் 3 நாள் சிறைச்சாலையா எதுவும் தெரியல, ஏதோ ஒரு 5 டேஸ்க்கு மேல ஆச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே 2 நாள் 3 நாள். அப்புறம் எங்கிட்ட ஒன்று சொன்னாரு, அது நிறைய அதுக்கப்புறம் இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது அப்போ ஆக்சுவலா 2011, அதனால ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட தான் சொன்னார். அது என்னன்னா, ஒரே நாள்ல ஒரு பாக்யராஜ் சார் படம், ஒரு கன்னட படம், ஆக்சிடென்ட்னு ஒரு படம், இது 3 நாள் 3க்கும் இங்கே போய் ஒரு தேட்டரில் நோட் செய்தி கொடுத்துட்டு ஒரு ரீல் ஓடிட்டு இருக்கோம். அடுத்தது இங்கே வந்து இங்கே ஒரு நோட் செய்தி கொடுத்து இங்கே 2வது ரீல் ஓடும், இங்கே 3வது ஓடும். இது 3 மியூசிக்கும் ஒரே மாதிரி இருந்தால் என் பேரை நான் மாற்றிக்கிறேன்னு, அன்னையோட நான் மியூசிக் பண்ணுறது நிறுத்திடுறேன்னு. அது மாதிரி வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் நான் அவர் ரொம்ப ரசிச்சிருக்கேன் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எல்லாத்துலேயும். சில பாடல்கள்லாம் வந்து கேட்குறப்போ ஒரு பாட்டுலேருந்து இன்னொரு பாட்டு அப்படியே தானாக எனக்கே போயிடும், அது எங்கேயோ போயிடும். அப்போ கூட அனந்த் சார் இருந்தப்போ கேட்டேன், ஏங்க இது 2ம் ஒரே ராகமா? இல்லை ஒரே ராகம் இல்லை, ஆனால் ஒரே மாதிரியான டோனில் வரக்கூடிய பாடல். அந்த மாதிரியும் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். அண்ட் மியூசிஷியன்ஸு சிங்கர்ஸ் வந்து அவர்கிட்ட பாடுறதுல வந்து காம்பினேஷன் ஒரு சில விஷயங்கள்லாம் அன்றைக்கி வந்து எஸ்பிபி சார் ஒரு தடவை மேடையில் வந்து அந்த ஒரு பாட்டை வந்து வேற டியூனில் இவர் பாடி காமிச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எஸ்பிபி சார் வந்து ஒரு ரெகுலராக ஒரு கரெக்ட் மன்றம் வந்து தென்றலுக்கு பாட்டு, அதை இவர் வந்து மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் மர நெஞ்சம் இல்லையோ அன்பே, இதை இப்படியும் பாடலாம் அப்படின்னாரு. இது பாடினாலும் கரெக்டா இருக்குதப்பா அவர் பாடுறது அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில, ஒரு மனசை தொடக்கூடிய வகையில அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் கம்போசர் கிரியேட்டர், அதுதான் ராஜா சார். என்ன எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருந்தது என்னன்னா, இன்னும் நிறைய அவரை கொண்டாட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது தான். எனக்கு இப்போ கூட சமீபத்தில் ஒரு படத்துல வந்து அவர் இந்த ஒரு கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும்போது நான் சொன்னேன், அது ரொம்ப தவறு, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்க அவரை கிண்டல் பண்றதுனால உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு கேள்வியா வந்தது. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, கேவலமாக பேசினாலும் சரி, மேடையில் திட்டினாலும் சரி, 2 செகண்டுக்கு மேலே அவருக்கு அந்த நினைப்பு என்கிட்ட இருக்காது. மறுபடியும் அவருடைய பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா. ரொம்ப நன்றி. நான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய என்ன சொல்றது, நகைச்சுவையான விஷயங்களும் சொல்லியிருந்தீங்க. அவரோட நீங்க பேட்டி எடுத்த அனுபவத்தை சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.